இனி இரண்டாவது கிருத்தியமான ஸ்திதி என்பதனை குறிக்கின்ற தாண்டவங்கள் இரண்டு. அவை முதலில் கௌரி தாண்டவம், இரண்டாவதாக சந்தியா தாண்டவம். இதில் முதல் தாண்டவமான கௌரி தாண்டவம் இது காத்தல் தொழிலை புரியும் தாண்டவம் என்று பார்த்தோம். இதற்கு புஜங்கத்ராசம், ரக்ஷா தாண்டவம், லக்ஷ்மி தாண்டவம் என்ற பெயர்களும் உண்டு. சிவசக்தியாகிய கௌரி அம்மையாரோடு பெருமான் திருக்கையிலையில் எழுந்தருளி இருக்கின்றார். அன்று முழு பௌர்ணமி நாள் மாலை நேரம் அம்மையானவள் பெருமானிடம் வேண்டுகின்றாள், பெருமானே, முன்னொரு நாள் திரிபுர சம்ஹார வெற்றி கழிப்பால் தாங்கள் ஆடிய அந்த கூத்தினை மறுபடியும் காண வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று கௌரி அம்மையார் விண்ணப்பம் செய்கின்றாள். அம்மையின் திருவுள்ள கருத்தினை அறிந்து இறைவனார் ஆடினார் என்று நாட்டிய சாஸ்திரம் இந்த வரலாற்றை கூறுகின்றது. கௌரி அம்மையின் ஊடலை தணிவிப்பதற்காக இறைவன் ஆடினார் என்பது மற்றொரு புராண வரலாறு. கௌரி அம்மை இறைவனாரின் இந்த தாண்டவத்தை காண்பதற்கு தவம் இருந்தால், அதனால் இறைவன் ஆடினார் என்பது மற்றொரு புராண வரலாறு. எப்படி இருந்தாலும் கௌரி அம்மையாருக்காக செய்த தாண்டவம் இது. எனவே கௌரி தாண்டவம் என்று கூறப்படுகின்றது. இது பாம்பை அச்சுறுத்தி ஆடியபடியால் புஜங்கத்ராசம் என்றும், காத்தல் தொழிலை செய்கின்றபடியால் ரக்ஷா தாண்டவம் என்றும், லக்ஷ்மி காணும் பொருட்டு இந்த தாண்டவத்தை ஆடியதால் லக்ஷ்மி தாண்டவம் என்றும் இதற்கு வேறு பெயர்கள் கூறப்படுகின்றன. புஜங்கத்ராச தாண்டவம் என்று இதற்கு பெயர் என்று பார்த்தோம். தாருகாவனத்து முனிவர் யாகம் செய்து ஒரு பாம்பை உண்டாக்கி அதனை சிவபெருமான் மேல் ஏவிவிட, அந்த பாம்பை சிவபெருமான் தமது திருக்கரத்தில் ஏந்தி அந்த பாம்பை அச்சுறுத்தி ஆடியபடியால் இத்தாண்டவத்திற்கு புஜங்கத்ராசம் என்று பெயர் ஏற்பட்டது என்று ஒரு புராண கதை கூறப்படுகின்றது. அதே போன்று வாசுகி, கார்கோடகன் முதலான பாம்பு அரசர்கள் தவம் கிடந்து வேண்டிக் கொள்ள அவர்களுக்கு அருள் செய்ய சிவபெருமான் அவர்களை தமது திருமேனியில் தரித்து கொண்டு இத்தாண்டவத்தை ஆடியருளினார் என்பது மற்றொரு புராண கதை. எப்படி இருந்தாலும் இந்த தாண்டவத்தில், காத்தல் தொழிலை செய்கின்ற இந்த தாண்டவத்தில் பாம்புகள் முக்கிய இடம் பெற்றிருக்கின்றன என்பது கருதத்தக்கது. பாம்பு என்பது குண்டலினி சக்தி என்பதும் அது ஸ்திதி தொழிலுக்கு அறிகுறி என்பதும் சாஸ்திர கருத்து. பொரியரவம் சேர்ப்பது வானத்திரை கடல் சூழ் உலகம் இதனை காப்பது காரணமாக கொண்டான் என்பது எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய தேவார திருவாக்கு. அதே போன்று காத்தல் தொழில் என்பது அதன் காரணமாக கௌரி அம்மையார் தொடர்பும், லக்ஷ்மியின் தொடர்பும், பாம்பின் தொடர்பும் இந்த தாண்டவத்தில் பொருந்தியிருப்பதை பார்க்கின்றோம். கௌரி அம்மையார் உலகத்தை காப்பவர், திருமகளாகிய லக்ஷ்மியோ செல்வ பொருளை தருபவர். பாம்புகள் அவை புத்திரப்பேற்றின் அறிகுறி. எனவே உயிர்கள் செல்வப்பேரும் புத்திரப்பேரும் பெற்று வாழ்வதற்காக இத்தாண்டவத்தை இறைவனார் அருளுகின்றார் என்று கருதலாம். புராணமும் மங்கள சொரூப பரமகல்யாண மங்களங்களை கொடுக்கின்ற கௌரி தாண்டவம் என்று கூறுகின்றது. மேலும் உயிர்கள் வினை பயனை அனுபவித்து கழிக்க வேண்டும் என்றால் அதற்கு புத்திரப்பேறு மிக இன்றியமையாமை வேண்டப்படும். எனவே புத்திரப்பேற்றுக்கு அறிகுறியான நாகங்களை பெருமான் இந்த தாண்டவத்தில் மிகுதியாக பூண்டிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அலகிலவாம் பல் பொருள் பெருக்கும் பெறற்கரு நன் மகப்பேரும் முன்னுர யாவும் பெற்று வாழ்ந்து இன்பம் அனுபவித்து பிறகு உயிர்கள் முக்தியடைய வேண்டும் என்று கௌரி அம்மையார் வேண்டிக் கொள்ள அவ்வாறே ஆகுக என்று சிவபெருமான் வாக்களித்தார் என்று புராணம் கூறுகின்றது. இந்த கௌரி தாண்டவத்தை தரிசிப்பவர்கள், வணங்குபவர்களுக்கு அப்பரன் அருளால் திருநோக்கால் பல்கு செல்வம் பவித்து இறப்போர்க்கு அளித்து இனிய மகப்பேறு முதல் பேறு படைத்து வாழ்வார்கள் என்று இந்த கௌரி தாண்டவ தரிசன பலனை புராணம் கூறுகின்றது. இந்த தாண்டவத்திற்கு ரக்ஷா தாண்டவம் என்றும் பெயர் உண்டானதும் இது பற்றித்தான். எனவே இந்த தாண்டவத்தை, கௌரி தாண்டவத்தை கண்டு வணங்குபவர்கள் கல்வி செல்வம், பொருள் செல்வம் இரண்டையும் பெற்று நல்ல மக்களை பெற்றும் வாழ்வார்கள் என்று திருக்கூவ புராணமும் கூறுகின்றது. கூவம் என்பது சென்னைக்கு அருகிலே அமைந்திருக்கின்ற திருவிற்கோலம் என்கின்ற தலம். எனவே பொருள் செல்வம், கல்வி செல்வம்,
மக்கள் செல்வம் ஆகிய பேறுகளை கொடுப்பது இந்த தாண்டவ தரிசனத்தின் பலன் என்று தெரிகின்றது. புரட்டாசி மாதம் முழு நிலவு பௌர்ணமி நாளில் சிவபெருமானை முறைப்படி பூஜை செய்து வணங்கி புஜங்கத்ராசம் என்னும் இத்தாண்டவத்தை தரிசித்தால் தனப்பிராப்தம் செல்வப்பேறு கிடைக்கும் என்று காரண ஆகமம் கூறுகின்றது. இனி இந்த தாண்டவத்தின் உருவ அமைப்பை பார்த்தோமே என்றால், கௌரி தாண்டவத்தில் சிவபெருமானுக்கு 8 அல்லது 10 திருக்கரங்கள் உண்டு என்று நூல்கள் கூறுகின்றன. ஆனால் பொதுவாக 4 திருக்கரங்களை அமைப்பது சிற்பிகளின் வழக்கமாக இருக்கின்றது. வலது திருக்கரங்கள் 2இல் உடுக்கையும் அபயமுத்திரையும் இருக்கும். இடது திருக்கரங்கள் அதில் ஒன்றில் பாம்பை எம்பெருமான் ஏந்தி கொண்டிருப்பார், மற்றொரு கையை கஜகஸ்தமாக அமைத்திருப்பார். வலது திருப்பாதம் முயலகன் முதுகில் ஊன்றி இடது திருப்பாதத்தை தூக்கி நின்று தாண்டவம் புரிவார். இடதுபுறத்தில் கௌரி அம்மையாரும் வலதுபுறத்தில் திருநந்தி தேவரும் நின்று இந்த திருநடனத்தை காண்பார்கள். இந்த அமைப்பில் இருக்க வேண்டும் என்று காஷ்யப சில்பம் கூறுகின்றது. கௌரி அம்மைக்கு பதிலாக விஷ்ணு இருப்பார் என்று மயமதம் கூறுகின்றது. உமையம்மையின் புருஷாகாரமே விஷ்ணு, எனவே இதுவும் பொருத்தமானதே. கௌரி தாண்டவ திருவுருவம் ஒன்று சென்னை அரசாங்க காட்சி சாலையில் இருக்கின்றது. இது காஞ்சிபுரத்திற்கு அருகில் இருக்கின்ற கூரம் என்ற ஊரில் கிடைக்க பெற்றது. இது கரணபேதங்களில் ஊர்த்வஜானோ என்று வழங்கப்படுகின்றது. இடது முழங்காலை தூக்கி நின்று ஆடுவதால் இந்த பெயர் பெற்றது. இதனை ஆகமங்கள் புஜங்க லலிதம் என்றும் கூறுகின்றன. சிவபராக்கிரமம் என்னும் நூல் சந்தியா தாண்டவம் என்று இதனை கூறுகின்றது. சிலர் சூர தாண்டவ வகைகளுள் ஒன்று என்றும் கூறுகின்றார்கள். இத்திருவுருவத்திலே முயலகன் எதிர்ப்புறமாக தரையில் விழுந்து கிடக்கின்றான். ஸ்ரீமத் தாண்டவ பெருமானினுடைய திருப்பாதம் இவன் முதுகை மிதித்திருக்கின்றது. இந்த நிலை படைத்தல் தொழிலாகிய காளிகா தாண்டவத்தில் முயலகன் மிதிக்கப்படாமல் இருக்கும் நிலைக்கு அடுத்த நிலையாக இருக்கின்றது. இந்த தாண்டவம் இதற்கு முன் தாண்டவமாகிய காளிகா தாண்டவத்தை விட சற்று வேகமாக நிகழ்வது போல திருத்தோற்றம். ஆனால் ஆனந்த தாண்டவம் போன்று அதிக வேகமாகவும் நிகழவில்லை. அதற்கேற்ப திருமுகமும் திருக்கரங்களும் திருப்பாதங்களும் அணிகலன்களும் யாவும் தக்கபடி அமைந்து அழகுற காணப்படுகின்றது. இத்தாண்டவமாகிய கௌரி தாண்டவத்தை இறைவனார் பாண்டிய நாட்டு திருப்புத்தூரில் நிகழ்த்தியதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த புஜங்கத்ராச தாண்டவம் என்று இதனுடைய பெயர்களுள் ஒன்று என்று பார்த்தோம். பொதுவாக பாம்புகளை மையமாக கொண்டு இறைவனார் ஆடுகின்ற தாண்டவங்கள் 3. அவைகள் புஜங்காஞ்சிதம், புஜங்கத்ராசம், புஜங்க லலிதம் என்பன. அதிலே புஜங்கத்ராசம் என்பது இந்த வகை தாண்டவம் என்று பார்த்தோம். அதற்கு ஏற்றவாறு, அதாவது பாம்பை அச்சுறுத்துதல் என்னும் பொருளுடைய இந்த தாண்டவத்திற்கு ஏற்றவாறு இந்த திருவுருவத்தில் ஸ்ரீமத் கூத்த பெருமானின் முகத்தில் சிறிது கோபக்குறி காணப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த புஜங்கத்ராச தாண்டவத்திற்குரிய பாட்டின் இசை நட்டபாஷை என்றும் இதற்குரிய தாளம் சிம்ஹநந்தனம் என்றும் காரணாகமம் கூறுகின்றது. நட்டபாஷை என்பது நாட்டை குறிஞ்சி அல்லது நாட்டை என்ற ராகம். இந்த ராகம் 8 சுவைகளிலே மருட்கை, உவகை இவற்றை கொடுப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு பஞ்சகிருத்தியங்களில் 2வது கிருத்தியமான ஸ்திதி தொழிலுக்குரிய 2 தாண்டவங்களில் 1வது தாண்டவமான கௌரி தாண்டவத்தை பற்றி சாஸ்திரங்களும் புராணங்களும் ஆகமங்களும் இவ்வாறு கூறியருளுகின்றன.